Convolution of two functions. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 8 மார்க் வந்துடும். இந்த கன்வல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா சேஞ்சிங் அப்படிங்கிற மீனிங். சேஞ்சிங் ஆஃப் த கிவன் டூ ஃபங்க்ஷன்ஸ். எப்படி இந்த ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெத்தடுக்கு பார்த்தா கன்வல்யூஷன் அப்படி சொல்லுவாங்க. சப்போஸ் எஃப் ஆஃப் டி அண்ட் ஜி ஆஃப் டி இஸ் கிவன், இதுதான் ரெண்டு கிவன் ஃபங்க்ஷன். இதனுடைய கன்வல்யூஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போத் த கன்வல்யூஷன் ஆஃப் த எஃப் ஆஃப் டி star into g of t. This is called the convolution operator. The convolution operator என்ன பண்ணும் அப்படின்னா இதை கன்வல்யூட் பண்ணும். Convolution of the both the given function two function where இங்க வந்து t வந்து always greater than or equal to 0 அப்படிங்கறத எழுதுவோம். f of t into g of t is convolution. இது எப்படி evaluate பண்றது அப்படின்னா it is nothing but the integral over 0 to t. First ஃபங்க்ஷனுக்கு t க்கு பதிலா u போட்டுருங்க. f of u dot this is a product into g of second function to t க்கு பதிலா t minus u போடுங்க into du போடுங்க. So this is the formula for convolution of the given two functions. அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா f of t கொடுத்துருக்காங்க, g of t கொடுத்துருக்காங்க. இதனுடைய கன்வல்யூஷன் என்ன அப்படின்னா it is equal to the integral over 0 to t f of u, t க்கு பதிலா u போடுறோம், dot g of t minus u into du equal to this is the answer for the convolution. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய அந்த வேல்யூ வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். சப்ஸ்டியூட் பண்ணி u t minus u சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ணால் ஒரு வேல்யூ இருக்கும். தட் இஸ் த கன்வல்யூட்டட் வேல்யூ ஆஃப் த f of t and the g of t. நெக்ஸ்ட் வந்து கன்வல்யூஷன் தியரம். இந்த கன்வல்யூஷன் தியரம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ ப்ரூஃப் பார்க்கல, அது என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கிடுவோம். ப்ரூஃப் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டு விட்றேன். இதில் என்ன அப்படின்னா சப்போஸ் f of t and g of t are the given function where t is always greater than or equal to 0. இப்படி இருந்துச்சு அப்படின்னா the Laplace transform of the convolution of the two function, this is called convolution of the two functions. The Laplace transform of the convolution of the two function is equals to the product of the Laplace transform. இது இங்க int நம்ம டாட் வச்சா அது int வெச்சுக்கோங்க, L of g of t. ஸோ இதுதான் நம்மளுடைய கன்வல்யூஷன் தியரம். கன்வல்யூஷன் தியரம் என்ன அப்படின்னா சப்போஸ் எஃப் ஆஃப் டி அண்ட் ஜி ஆஃப் டி ஆர் கிவன் ஆல்வேஸ் டி கிரேட்டர் than or equal to 0, தென் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஸ்டார் ஜி ஆஃப் டி, தட் மீன்ஸ் கன்வல்யூஷன் ஆஃப் எஃப் அண்ட் ஜி இட்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஈக்குவல்ஸ் டு த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன்டு த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜி ஆஃப் டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னா என்ன சொல்லுவோம், எப்பயுமே கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். டாட் இதை g of some s அப்படின்னு சொல்லுவோம், ஜிக்கு கேபிட்டல் ஜி போட்டு எழுதுறோம். இது திஸ் இஸ் கால்டு கன்வல்யூஷன் தியரம் அப்படி சொல்லுவாங்க. இந்த டாட் வந்து நார்மல் ப்ராடக்ட், இந்த ஸ்டார் வந்து கன்வல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸோ திஸ் இஸ் கிவன் எஃப் ஆஃப் டி இஸ் அ ஃபங்க்ஷன் அண்ட் ஜி ஆஃப் டி இஸ் அ ஃபங்க்ஷன். இதை நம்ம அப்படியே வேர்டிங்ஸில் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுனா தி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், the Laplace transform of the convolution of two functions. என்னது f and g, convolution of two function is equals to the product of Laplace transform of two functions. The Laplace transform of the two functions, the respective or the given two functions. இங்க two functions அப்படிங்கிறது f and g of t அப்படி கொடுக்குறோம். Laplace transform of the convolution, இந்த ஸ்டார் தான் convolution, இது வந்து ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் த கன்வல்யூஷன் தியரம். இந்த கன்வல்யூஷன் தியரத்தை வச்சு தான் நம்ம என்ன சம் எல்லாமே போடுவோம். இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல் இன்வர்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னா சப்போஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா நமக்கு தெரியும் f of s star g of s is equals to the L inverse of f of s into L inverse of g of s. அப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னா the inverse Laplace transform of the convolution of two function is equal to the product of the two inverse Laplace transforms. That is the inverse இதான் the inverse Laplace
transform of inverse Laplace transform of these two functions. Inga two functions f and g. Two functions is equals to the inverse Laplace transform of the convolution of the two functions is equals to the product, the product of these two inverse Laplace transform of the same two function respectively are given. So this is called the convolution theorem for both Laplace transform and for both inverse Laplace transform. இந்த convolution transform நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு நீங்க சப்போஸ் பாத்தீங்க அப்படிங்கன்னா சில f of t convoluted to g of t is equals to g of t இதை மாத்தியும் போட்டுக்கலாம் into f of t ன்னு எழுதிக்கலாம். So this is the base of the convolution theorem. Simply நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா convolution of the two functions க்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் வேல்யூஷன் கண்டுபிடிப்போம். 0 to t கன்வர்ஷனால சேஞ்ச் னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபார்மட்ல சேஞ்ச் பண்ணிடுது. 0 to t f of t first ஃபங்க்ஷனுக்கு t அப்படியே இருக்கும். செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் t is substituted with t minus u and this product is integrated with respect to u, then the limit is applied. The lower limit is 0 and the upper limit is t. In the value தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய கன்வர்ட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. So this is an important topic. ஒரு 8 மார்க் கண்டிப்பா இதுல இருக்கும்.